ராத்திரி நேரத்துல தனியா நடந்து போகும்போது திடீர்னு முதுகுல ஒரு சின்ன சில்லு போனந்திருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆனா முழுசா புரிஞ்சுக்க முடியாத ஒரு மாதிரி திகலான அனுபவத்தை பத்தி தான் அலச போறோம். இது உண்மையாவே வெறும் கற்பனையா இல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பயத்தோட வெளிப்பாடா? வாங்க இந்த நிழலுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை பார்க்கலாம். நீங்க எப்பவாச்சும் ராத்திரியில தனியா நடந்து போயிருக்கீங்களா? அந்த மங்கலான தெருவிளக்கு வெளிச்சத்துல உங்க நிழல் மட்டும் உங்களுக்கு துணையா இருக்கும்போது திடீர்னு யாரோ நம்மளையே பாக்குற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு உள்ளுணர்வு வந்திருக்கா? அந்த உணர்வுல இருந்து தான் இந்த மர்மக் கதையே ஆரம்பிக்குது. சரி, இப்போ ஒன்னு நினைச்சு பாருங்க. ஒரு பெரிய வேலை நாள் முடிஞ்சு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கீங்க. தெருவுல வேற யாருமே இல்ல. அந்த அமைதியில உங்க செருப்பு சத்தம் மட்டும்தான் கேக்குது. எல்லாம் ரொம்ப இயல்பாதான் இருக்கு. ஆனா திடீர்னு அந்த அமைதியை கெடுக்கிற மாதிரி ஒரு சத்தம். அது என்ன சத்தம்? காத்தடிக்கிற சத்தமா? இல்ல தூரத்துல எதனா குப்பை டப்பா விழுந்துச்சா? உங்க மனசு ஏதாவது ஒரு சமாதானம் சொல்ல நினைக்கும். ஆனா உங்க உள்ளுணர்வு உங்களை எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ அது ரொம்ப தெளிவா கேக்குது. அது வேற எந்த சத்தமும் இல்ல, அது காலடி சத்தம். வேற யாரோ ஒருத்தர் அதே தெருவுல நடந்து வராங்க. முதல்ல இது ஒரு சாதாரண விஷயமா தான் தோணும். ஆனா இங்கதான் அந்த விசித்திரமே ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம் உங்க ரத்தமே உறைஞ்சு போற மாதிரி ஒரு உணர்வு. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒன்னு புரியுது. அந்த சத்தம் அது உங்களுடையது இல்ல. உங்களுக்கு பின்னாடி ரொம்ப பக்கத்துல வேற ஒருத்தர். உங்க இதய துடிப்பே உங்க காதுல கேட்க ஆரம்பிக்குது. பயத்தோட முதல் அலை உங்களை தாக்குது. இப்போதான் நிலைமை உண்மையிலே மோசமாகுது. சரி, கொஞ்சம் மெதுவா நடந்து பாப்போம்னு நினைச்சா அந்த சத்தமும் மெதுவாகுது. அப்போ நீங்க நின்னா ஆமா அதுவும் நிக்குது. இது தற்செயலா நடக்கல. இது ஒரு மாதிரி வேட்ட மாதிரி. நீங்க தான் அதுக்கு இரை. இந்த மாதிரி ஒரு கட்டத்தை தான் நகரத்துல உழவுற நாட்டுப்புற கதைகள்ல திரும்பி வர முடியாத புள்ளி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஒரு நொடியில நீங்க எடுக்கிற ஒரு முடிவு தான் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதையே தீர்மானிக்க போகுது. இந்த மாதிரி கதைகளோட மையமான எச்சரிக்கை ஒண்ணுதான். என்ன ஆனாலும் சரி, திரும்பி பார்க்காதீங்க. இந்த ஒரு சின்ன விதிதான் பல தலைமுறையா சொல்லப்பட்டு வர்ற ஒரு பயமுறுத்துற அறிவுரை. உங்க முன்னாடி இப்போ ரெண்டு வழிதான் இருக்கு. ஒன்னு, உங்க பயத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு நேரா மட்டும் பார்த்து நடந்து போய் பத்திரமா உங்க வீட்டை அடையிறது. இன்னொன்னு, என்னதான் இருக்குன்னு பாத்திரலான்னு உங்க ஆர்வத்துல திரும்பி பார்க்கறது. ஆனா அப்படி பார்த்தா அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அப்படி அந்த விதியை மீறி திரும்பி பார்த்தவங்க சொல்ற கதைகளை கேட்டா நமக்கு உடம்பே நடுங்கும். சிலர் என்னன்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பயத்துல உறைஞ்சு போயிட்டு தான் சொல்றாங்க. இன்னும் சிலர் அந்த தெருவே முடியாம நீண்டு போற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த மட்டும் உறுதியா சொல்றாங்க. அங்கே ஏதோ ஒன்னு இருந்துச்சு. அது என்னன்னு கேட்டா, ஒரு நிழல். ஆனா அதுக்கு முகமே இல்ல. திரும்பி பார்த்தவங்க சிலர் அங்க ஒரு மனுஷன் உருவத்துல நிழல் நின்னுட்டு இருந்ததா சொல்றாங்க. ஆனா அதுக்கு முகமோ வேற எந்த அடையாளமும் இல்ல. ஒரு கரிய நிழல் மட்டும்தான். இந்த உருவம்தான் இந்த கதையோட மையப்புள்ளி. ஆனா இதுல நம்பவே முடியாத உண்மை என்ன தெரியுமா? இந்த மாதிரி அனுபவங்கள பத்தி இது வரைக்கும் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட ரெஜிஸ்டர் ஆகல. அதிகாரப்பூர்வமா பார்த்தா இப்படி ஒன்னும் நடக்கவே இல்ல. அப்போ எப்படி இந்த கதை மட்டும் வாய் வழியா தலைமுறையா பரவி இன்னைக்கும் நம்மள பயமுறுத்துது? டோக்கியோவோட சின்ன சந்துகள்ல இருந்து நியூயார்க்கோட பெரிய தெருக்கள் வரைக்கும் ஒருத்தருக்கொருத்தர் எந்த சம்பந்தமும் இல்லாத மக்கள் இதே மாதிரி அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? இது வெறும் தற்செயலான நிகழ்வா, இல்ல மனுஷனோட ஆழமான பயத்தோட ஒரு சர்வதேச எதிரொலியா? ஆக இந்த முழு கதையையும் நாம ஒரே ஒரு சின்ன விதியா சுருக்கிடலாம். ராத்திரியில தனியா நடக்கும்போது உங்களுக்கு பின்னாடி காலடி சத்தம் கேட்டா அது எதுவா வேணா இருக்கட்டும், திரும்பி பார்க்காதீங்க. சரி, இப்போ இந்த கேள்வி உங்ககிட்ட தான். ஒருவேளை நீங்க அந்த தனிமையான தெருவுல அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தா என்ன பண்ணுவீங்க? உங்க ஆர்வத்துக்காக திரும்பி பாப்பீங்களா? இல்ல உங்க பயம் உங்களை நேரா மட்டும் போக வைக்குமா? அடுத்த தடவை நீங்க தனியா நடக்கும்போது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.